நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போதைக்கு ட்ரெண்டாக இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று தான் இப்போதைக்கு ட்ரெண்டாக இருக்குது. அதுலேயும் புதுசாக அரசு துறையில் சேர்ந்த நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பென்ஷனில் மாற்றங்களை இந்த நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. இல்லை, நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆல்ரெடி இருந்தது. சார் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இப்போ என்ன வந்துச்சு திடீர்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. இல்லை, நல்ல விளக்கம் தெரிந்த நபர்கள் இல்லை சார் நியூ பென்ஷன் ஸ்கீமே பரவாயில்ல அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணுலேயுமே இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி நான் சொல்கிறேன். இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன் இந்த பிரச்சனை வருது, அப்படி என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இருந்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமது அப்பா முதற்கொண்டு வாங்கினது, நம்மளோட நமக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் நம்ம அப்பா காலத்தில் இருந்தவங்களாம் வாங்கினது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அவங்க யாராவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்தாங்க. 2004க்கு அப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீம்னாங்க. இப்போ 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு அனலைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ அரசு துறை சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது எல்லாருக்குமான ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் இந்த இதில் டயர் 1 டயர் 2 மாதிரியான இதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் டயர் 2ல். ஸோ கண்டிப்பாக அதுவும் நியூ பென்ஷன் ஸ்கீமுங்கிறது ப்ரைவேட்டை சார்ந்தவங்களுக்கும் தான். இதில் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை பற்றி அவங்க ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லலை. அதை பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுறதில்ல. இதுவும் நானும் செபி ரிஜிஸ்டர்ட் போயிடல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதால ட்ரேட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த நியூஸ் மற்றும் ஃபினான்ஷியல் சார்ந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம், இப்போ எதுக்கு சார் இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டவுட்டு. இந்த பென்ஷன் ஸ்கீமில் நம்ம கவர்மெண்ட்டு இந்த பென்ஷனுக்கு மட்டும் 2022, 22, 23ல் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு கொடுத்த அமௌண்ட் மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபா. த காஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்த பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,63,436 கோடி இந்த பென்ஷனுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க டோட்டலாக. இந்த ஒரு வருஷத்துல 4 லட்சம் கோடி ரூபா பென்ஷனுக்கு மட்டும் கொடுக்கறதுனால தான் இதை கவர்மெண்ட் கட்டல் பண்ணலாம் அப்படின்றதுல ஏற்கனவே இருந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுல கொஞ்சம் எக்ஸம்ஷன்லாம் கொடுத்தாங்க. யார் யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்றவங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIMsல ஒர்க் பண்றவங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் HRDல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. இதில் அலௌடு பை இதில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கண்டினியூ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆர்மியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ஃபர்தராக என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய பாதகங்கள் தான் இருக்கு. நியூ பென்ஷன் ஸ்கீம்ல நிறைய பாதகங்கள் இருக்கு. அப்படி என்ன பாதகங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த பணத்தை பங்குச்சந்தையில முதலீடு பண்றாங்க. இப்போ அவர் ரிட்டையர் ஆகும் போது அந்த பங்குச்சந்தையில் அவர் முதலீடு பண்ண அந்த முதலீடு நஷ்டத்தை கொடுத்தால் அவருக்கு என்ன மாதிரியான பங்குகளை, என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸை திருப்பி கொடுக்க முடியும்? நம்ம கவர்மெண்ட் போட்ட பங்குகள் எல்லாமே நஷ்டத்தை சந்திச்சிருச்சு அப்படின்னா, இப்போ LICல போட்ட பணங்கள் பாதி டவுன் சைடில் போகுது. அப்போ கவர்மெண்ட்டுக்கும் லாஸ். அது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் லாஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்ததையும் மாற்றி இப்போ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வராங்க. ஏன்னா இது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இது எந்த காலத்துல இருந்து இந்த பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இது நம்ம பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. 1881ல இருந்து இந்த பென்ஷன் வரையறைப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு உண்டான காலனிக்கல் ஆதிக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, காலனி ஆதிக்கத்தில் இருந்த அந்த டைம்ல அவங்க கிட்ட வேலை செஞ்ச முக்கியமான நபர்களுக்கு அவங்க பென்ஷனா கொடுத்துருக்குறாங்க. அது மறுபடியும் 1925ல் அதை ரிவைஸும் பண்ணியிருக்காங்க. அது அவங்க ரிவைஸ் பண்ணி மறுபடியும் பென்ஷன்ல இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. பட் அப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நாமளும் அந்த பழைய விதிமுறைகளையே ஃபாலோ பண்ணி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பேருக்கு அதை ஸ்டாப் பண்றாங்க. எப்போ அப்படின்னா 2004க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 2004க்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க, ரிட்டையர் ஆனவங்க, அவங்க எல்லாருக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து NPSன்னு ஒன்று கொண்டு வராங்க. யாருக்கு? கவர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அந்த 2004க்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுலேயும் நிறைய பாதகங்கள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய
தொழிலாளர்கள் வந்து போராட்டங்கள்லாம் பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஆஃப் எம்பக்கு என்ன பண்ணுறாங்க, 2025 ஏப்ரல் 1க்கு அப்புறம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த யூனிஃபைடு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் என்ன இருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா 50% ஆஃப் லாஸ்ட் ட்ரான் சேலரி ஆவரேஜ் ஆஃப் 10 மந்த். கடைசி மாதம் நீங்கள் ரிட்டையர் ஆகிற அந்த 10 மாதத்தில் நீங்கள் வாங்கின சேலரி எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதோட ஆவரேஜ் 50% உங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கொடுத்துட்டு இருந்தாங்க. நியூ பென்ஷன் ஸ்கீமில் அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க, பேஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன் ஃபார் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஸோ நியூ பென்ஷன் ஸ்கீமில் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்போன்றதை இப்போ வரைக்கும் அவங்க தெளிவுபடுத்தலை. 60-40 அப்படிங்கிற ரேஞ்ச் அப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் உண்மையை சொன்னால் நான் ஒரு ஸ்கீமை மட்டும் நான் சொல்கிறேன். நியூ பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமானது யாருக்கு தெரியுமா, பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சவங்க, யங்ஸ்டர்ஸுக்கு இதை பற்றி நல்ல தெரிஞ்சவங்களுக்கு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் மிகப்பெரிய லாபகரமானது. எப்படி சொல்ல வரேன்னா, அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு 10,000மும் வெளியில இருந்து அவங்க கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனாக ஒரு 14,000மும் கொடுக்குறாங்க. ஸோ மாதம் வந்து நீங்கள் உங்களோட சேலரியில் 10% அவங்க பிடிச்சிக்கிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10% பிடிச்சிக்கிறாங்க. அவங்க ஒரு 14,000 ரூபா 14% வரைக்கும் போடுறாங்க. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 24,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இந்த 24,000 ரூபாயை எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க. சரி, இது வரைக்கும் நமக்கு தெரியுது. பட் ஆனால் நீ எடுத்துக்கிட்ட என்கிட்ட இருந்த பணத்தை நீ எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு இது வரைக்கும் ஃபுல் கிளாரிஃபைடாக அவங்க சொல்லலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பங்குச்சந்தை நஷ்டமாகி போச்சு. அப்போ நமக்களோட பணம் டவுனில் தான் இருக்கும். நமக்கு அவங்களோட ஃபுல்லான நம்மளோட பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் ஒருபடி நீங்கள் வாங்கி கொண்ட 25,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்செப்டுக்கு மாதம் ஒரு 25,000 ரூபா முதலீடு பண்ணுறாங்க, இல்லை 20,000 ரூபா முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா 30 வருடங்கள் உங்களோட சர்வீஸ் முடித்த ஒரு அரசு தொழிலாளி கிட்டத்தட்ட மாதம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ வருவார். ஒரு 60 லட்சம் ரூபா வரைக்கும் வருவார். 60 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு நபர் அந்த 60 லட்சம் ரூபாய் நீ என்ன பண்ண போற, 30 லட்சம் ரூபாய் அவனுக்கு நான் வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக கொடுத்துட்றேன், இல்லை 30 லட்சம் ரூபாயை வந்து நான் உங்களுக்கு போனஸாக கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த 60 லட்சம் ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான் அன்னைக்கு இருக்கிற நிலைமையில். ஆனால் அப்படி இல்லை, அவங்க அதை பற்றி இன்ன வரைக்கும் தெளிவுபடுத்தலை. அதனால தான் என்பிஎஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வரைக்கும் ஃபுல்லாகவும் தெரியல. என்பிஎஸ் பங்குச்சந்தை சார்ந்த ஒரு பென்ஷன் ஸ்கீம்னால அது பெரிய அளவில் லாபத்தையும் தராமலும் போயிருக்கு. இப்போதைக்கு ரிட்டையர் ஆகிறவங்க எவ்வளோ இல்லை 2,000, 3,000, 4,000, 5,000 தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்பிஎஸ்ல இருந்த குறைபாடு அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ன்றது அவங்கள ஆல்ரெடி பழைய பென்ஷன் ஸ்கீம் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் என்னன்னா 25 வருடங்கள் நீங்கள் சர்வீஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 50% ஆவரேஜ் பேசிக் பே எப்போ லாஸ்ட் 12 மந்தோட 50% ஆவரேஜ் பேசிக் பே உங்களுக்கு தரோம். ஆனால் அவர் வந்து 25 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஒன்றுமே கிடையாது. அவர் வருவார், வேலை செய்வார், சம்பளம் வாங்குவார், அவர் போயிட்டே இருப்பார். அவரோட சம்பளத்தில் இருந்து பிஎஃப்ல பணம் முடிப்பாங்க. அந்த பிஎஃப் பணத்தை அவர் மறுபடியும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை பற்றி அவங்க இது வரைக்கும் தெளிவுபடுத்தலை. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீமில் 10% ஆஃப் சேலரி உங்கள் இதுலேருந்து பிடிக்கிறாங்க. யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் அதை பற்றி இது வரைக்கும் தெளிவான என்ன நீங்கள் வந்து எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லப்படவில்லை. அது இனிமேல் தான் கெசட்டில் வரும்போது தான் நமக்கு ஃபுல்லாக தெரியும். ஆனால் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பற்றி இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னால் ஃபுல் பென்ஷன் ஸ்கீம் கொடுப்பாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வேலை செஞ்சவங்களுக்கு இத்தனை நீங்கள் வாங்கின மாதிரி சேலரியில் 50% உங்களுக்கு அவங்க பென்ஷனாக கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய கிராஜுவிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமில் 14% எம்ப்ளாயி சேலரியிலேருந்து 14% பேசிக் ப்ளஸ் டிஏ அதை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் நாட் ஸ்பெசிஃபைடு இது வரைக்கும் இம்ப்ளிமெண்டட் பண்ணும்போது தான் அதில் வந்து எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் என்ன, கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது யாருக்குமே தெரிய வரலை அப்படிங்கிறதான் உண்மை. அடுத்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், பென்ஷனுக்கு டேக்ஸ் ஃப்ரீ தான். பென்ஷன் வாங்கினா அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. பட் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் அப்படி கிடையாது. நீங்களோட கான்ட்ரிபியூஷனில் 1.5 lakhs அண்டர் 80Cயில் கவர் ஆகிடும். அடிஷ்னலாக ஒரு 50,000 கவர் ஆகிடும். அண்டர் 80 CCDயில் 1B அதுவும் அப்போ அடிஷ்னலாக 50,000 அதில் கவர் ஆகிடும். ஆனால் இதை பற்றியும் இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை நம்மளோட கான்ட்ரிபியூஷனை வந்து 80Cயில் கொண்டு வராங்களா, இல்லை அவங்க ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களா, இல்லை டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களான்றத இப்போ புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் அவங்க சொல்லலை.
இது ஒரு விஷயம். அடுத்து லம்சமாக வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா லம்சமாக வித்ட்ரா பண்ண முடியாது. எதில் பென்ஷனில் இப்போ வந்து நான் இல்லை சார் எனக்கு மொத்தமாக கொடுத்துருங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ அது அப்படின்னு கேட்டால் அது கிடைக்குமானா கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கிடையாது. சார் நான் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னா அது பிஎஃப்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஃப்ல இவங்களோட பணத்தை இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. இப்போ பென்ஷனுங்கிறது எப்படி கொடுப்பாங்க, உங்களோட பிஎஃப் பணம் ப்ளஸ் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் லீவ் சேலரி இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டில் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அது மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அப் டு 60% வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ, 40% உங்களுக்கு தேவைப்படுது. ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 60% வரைக்கும் நீங்கள் சேவிங் பண்ண பணத்தை உங்களோட கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு அதில் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. அது வந்து நீங்கள் அதுக்கான ரீசனை சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் யாருக்கோ ஒரு மேரேஜ் ஆகுது இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாகுது அப்படின்னா அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது அஷ்யூர்டு பென்ஷனில் எப்போதுமே பென்ஷன் ஸ்கீமில் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. எப்போதுமே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சார் எப்படியாவது அதெல்லாம் ஏன் கிடைக்கிது அப்படின்னா நான் இதை வந்து சொல்ல நினைக்கிறேன். ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறம் ஒரு தொழிலாளி ஒரு ஒரு அரசு ஊழியர் ஓஹோன்னு வாழ்கிறதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா உண்மையை சொன்னால் அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு 10% வேணால் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த பென்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற செட்டில்மெண்ட்டை அவங்க பிள்ளைங்களுக்கோ இல்லைன்னா அவங்க பிள்ளைங்களோட படிப்புக்கோ இல்லைன்னா கல்யாணத்துக்கோ அவங்க செலவு பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பென்ஷனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இன்றைக்கும் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பென்ஷன் அமௌண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த கப்புள்ஸுக்கு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பென்ஷன் வருது அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்த்துக்கக்கூடிய அப்பா அம்மாவும் பிள்ளைங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பென்ஷனுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷீல்டு செக்யூரிட்டியாக இருந்தக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் அந்த பென்ஷன். அந்த பென்ஷன் அவங்க கணவர் வேலையில இருந்து பென்ஷன் வாங்கி அவர் இறந்துட்டா அவங்களோட மனைவிக்கும் அந்த பென்ஷன் 50% வரைக்கும் கிடைக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ள விஷயமா இருக்கு. நாட்டில் மக்களுக்கு பெரிய அளவில் இந்த பென்ஷனுக்கு கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதுக்காக இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மக்களோட என்ன சொல்றது வாழ்வாதாரமே பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 23 லட்சத்துக்கு மேலே தொழிலாளர்கள் இருக்காங்க. அரசு துறை சார்ந்த தொழிலாளர்கள், அரசு துறை சார்ந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களாலலாம் வந்து இதெல்லாம் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ன்றது வந்து எந்த அளவுக்கு பலன் தரும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏதோ ஒரு பணம் நீங்கள் மாதம் மாதம் பேங்க்கில் வந்து நீங்கள் வேணால் போய் பாருங்கள், எந்த பேங்க் வேணால் எடுத்துங்க. அது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பேங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு அர்பனில் இருக்கக்கூடிய பேங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த பென்ஷனை வித்ட்ரா பண்ணுறதுக்குன்னே ஒரு வயதானவர்கள் வருவாங்க. அந்த வயதானவர்கள் வந்து அந்த பணத்தை எதிர்நோக்கி ஒரு வாரம் 10 நாளாக அந்த பணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. அந்த பணத்துக்காகவே அவங்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுதான் அவங்களோட மூலதனம், அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது தான் இந்த பென்ஷன் ஸ்கீமில் உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் மினிமமாக ஒரு பென்ஷன் தராங்க. நீங்கள் 25 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, மினிமமாக உங்களுக்கு நான் 10,000 ரூபா பென்ஷன் கொடுத்துட்றோம் அப்படின்றத கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீமில் வந்து நாட் டீடைல் ப்ரொவைட் இன்ஃபோ, அதில் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் அதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. பட்டு இருக்கு 50% வரைக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கொடுப்பாங்க. நாட் ட்ரெடிஷனல் என்பிஎஸ்ல அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரே கிடையாது. என்பிஎஸ்ல அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் பென்ஷனே கிடையாது, அவங்க பென்ஷன் கொடுக்குற ஐடியாலேயே கிடையாது. அடுத்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் 60% ஆஃப் எம்ப்ளாயி பென்ஷன் ஆஃப்டர் டெத்து. அவர் இறந்து போயிட்டாருன்னா 60% வரைக்கும் நாங்கள் அவங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் பென்ஷன்ஸில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 10,000 ரூபா. இப்போ 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 10,000 ரூபா கொடுக்குறோம். அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கூட இந்த ஒரு இது கிடையாது. மினிமம் பென்ஷன் ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயும் ஒரு இது கிடையவே கிடையாது. ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் அந்த ஒரு விஷயம் 10,000 ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தாலும். இப்போல்லாம் 10 வருஷம் இப்போ சர்வீஸ் முடிச்சு 2004 அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு பென்ஷனே வராது. ஒரு 1000 ரூபா 500 ரூபா அவங்க போட்டு வச்ச காசுலேருந்து 2000 3000 கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை பற்றி இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கவர்மெண்ட் கெசட்டில் வரும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெளிவுபடுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் அந்த இன்ஃப்ளேஷனில் அவங்க எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்கன்னா டியர்னஸ் அலவன்ஸ் வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணிடுறாங்க. சரி, டிஏ வந்து கொடுத்துட்றாங்க. அதை வச்சு அவங்க வந்து இப்போ விலைவாசி ஏற்றத்தை வந்து சரி பண்ணிக்கிறாங்க.
இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்தை பற்றி நமக்கு ஈஸியாக தெரியும். 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய்க்கு போட்டோம். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட முடியல. அப்படிங்கிறது தான் சிம்பிளான விலைவாசி இன்ஃப்ளேஷனுங்கிறது. உண்மையாக இது புரியணும்னா இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நியூ பென்ஷன் ஸ்கீமில் அந்த மாதிரி இன்ஃப்ளேஷனு அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க, ப்ரொடெக்ஷன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதில். அதே மாதிரி யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் அவங்க டியர்னஸ் ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எந்த ரிஸ்க்கும் இல்லை. யார் ரிட்டையர் ஆனால் நான் வாழ்நாள் வரைக்கும் எனக்கு பென்ஷன் வரும், நான் இருக்கிற எம்ப்ளாயி இறந்து போயிட்டாருன்னா அவர் ஒய்ஃபுக்கு பென்ஷன் வரும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய அளவு நம்பிக்கையில் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய தொழிலாளி காலத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி எம்ப்ளாயிக்கோட நியூ பென்ஷன் ஸ்கீமில் அது வந்து இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. மார்க்கெட் வந்து சரிஞ்சுது அப்படின்னா அவரோட பென்ஷன் ஸ்கீமு அதில் பாதாளத்துக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்லேயும் வந்து ரிஸ்க்கும் இப்போதைக்கு இல்லை. பட் இதுலேயுமே இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கெசட்டில் வரணும். அப்போ தான் வந்து அது புரியும். அதை பார்லிமெண்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணணும். அப்போ தான் அதையும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பங்குகளில் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் முதலீடு பண்ணிடுறாங்க. SBI, HDFC அண்ட் UTI. நீங்கள் வந்து இந்த UTIயில் இருக்கிற ஃபண்டு வந்து சரியாக போலங்க, அந்த ஃபண்டை நான் மாற்றிக்கலாமா அப்படின்னா நியூ பென்ஷன் ஸ்கீமில் போய் டேரெக்டாக அந்த பென்ஷன் NPSோட சைட்டில் போயிட்டு இந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜை வந்து சார் எனக்கு UTI பற்றி சரியாக வரல, நான் அந்த பர்சன்டேஜை வந்து HDFCக்கு மாற்றிக்கிறேன்னு உங்களால் மாற்றிக்க முடியும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் இது வரைக்கும் அதை ஸ்பெசிஃபிக் பண்ணல. இனிமேல் அதுதான் அந்த NPSல இருக்கக்கூடிய ஏதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இதில் மாறுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் இதை பற்றி நிறைய அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.